ஹாய், வெல்கம் டு வேலன் கிச்சன். வேலன் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா பீட்ரூட் துவரம், பீட்ரூட் கூட்டு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சை மிளகாய், பெரிய உள்ளி, பீட்ரூட், கருவேப்பிலை பக்கத்தில் வச்சுருக்கோம். இப்போது பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் பீட்ரூட்டையும் நம்ம என்ன பண்ணணும்னா அழகாக சின்ன 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 ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். பீட்ரூட் கூட்டுக்கு ஃபஸ்ட் நம்ம வெங்காயத்தை நறுக்கி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. உள்ளியெல்லாம் ரொம்ப சின்ன 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 சின்னதாக ஒரே லெவலில் அழகாக ஈவனாக வந்திருக்குது. அப்போது அடுத்து பீட்ரூட்டை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பீட்ரூட் பார்த்திங்களா பார்க்கவே பளபளன்னு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கலரே பார்க்குறதுக்கு சிகப்பு கலரில் ரொம்ப க்யூட்டாக இருக்குது பீட்ரூட்டு. பச்சை மிளகாய், உள்ளி, பீட்ரூட் மூணையும் நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. பீட்ரூட் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. பீட்ரூட் சாப்பிட்றது. பீட்ரூட் பொதுவாக ஜூஸ் வாரத்தில் ஒரு 2 days ஜூஸ் ஆட்டு எடுத்துக்கலாம். முகம்லாம் நமக்கு நல்லா பளபளன்னு இருக்கும். நல்லா ரத்த ஓட்டம் வந்து சமச்சீராக இருக்கும் பீட்ரூட் சாப்பிட்றதுனால. இல்லை பீட்ரூட் வந்து எடுக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு. பீட்ரூட் வந்து பெரியவங்க பொதுவாக ஜூஸ் பிடிக்கலை அப்படின்னா நம்ம சாப்பாடு கூட இப்படி பீட்ரூட் துவர மாட்டு வச்சு சாப்பாடு கூட சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கோம். அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க உள்ளி எடுத்து போட்டு வதக்கணும். உள்ளியெல்லாம் ரொம்ப சின்னதாக அழகாக சமமாக வந்திருக்கு. பார்த்திங்களா நம்ம நறுக்கி எடுத்துக்கிட்டது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. உள்ளி வந்து வதக்கி வச்சப்புறம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கியாச்சு பச்சை மிளகாய், உள்ளி. அப்புறமா அது கூடவே நம்ம நறுக்கி வச்ச பீட்ரூட்டை எடுத்து போட்டு வதக்கணும். நம்ம பீட்ரூட்டை வந்து தண்ணி ஊற்றிலாம் வேக வச்சிடக்கூடாது. சிலவங்க வந்து வதக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, டக்குன்னு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துருவாங்க. அது வந்து அந்த கலர்லாம் போய் நல்லா இருக்காது.